ஹலோ மாமாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல என்னோடய வீக்டே ஈவினிங் அண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நிறைய மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெனஸ்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் நம்ம டீ எடுக்கிற மாதிரி அன்றைக்கும் எடுத்தாச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸாக முறுக்கு தான், பட்டர் முறுக்கு எடுத்திருந்தேன். சில நாளில் பார்த்தோன்னா இந்த மாதிரி டீ குடிக்க கூட டைம் இருக்காது. நம்ம நிறைய மாம்ஸ் அப்படியே ஓடிட்டுருப்போம். ஸோ இந்த vlogல நான் பேசணுன்னு ஆசைப்படுறது வந்துட்டு அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் மாம்ஸ். டைம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு திறமை தான். அதுலேயும் ஸ்பெஷலாக மாம்ஸ்க்கு கண்டிப்பாகவே அது ஒரு எசென்ஷியல் ஸ்கில்லுன்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம குழந்தையும் பார்த்துக்கணும், அதே டைமில் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா மாம்ஸ்க்குமே யூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டிப்ஸ் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அன்றைக்கி டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா சப்பாத்தி வித் மஷ்ரூம் குர்மா. ஸோ அதை தான் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டிப் ஃபார் மாம்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னா கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிக்கிறது. ரொம்ப ஏர்லியாக காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் எந்த டைமில் எந்திரிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 hour to 1 hour அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நிறைய விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். இந்த மார்னிங் டைமை நீங்கள் 2 வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு சமைக்கிறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், அதை அப்பயே ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைமை செல்ஃப் கேர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது புக் படிக்கிறதுக்கு, இல்லை ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸ் ஆஃப் போத், கொஞ்சம் சமைச்சிட்டு கொஞ்சம் மீ டைம், இந்த மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டாலே நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேயில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷனும் அதுதான். நீங்கள் தான் சமைக்கிறீங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நாளில் நிறைய டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங்கில் கடகடன்னு முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூனில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் இது என்னோடய ரெக்கமெண்டேஷன். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க. பேக் டு த வீடியோ. நான் இந்த மஷ்ரூம் குருமா ரெசிபி எப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை வகைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஜீரா, சோம்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வெங்காயம், அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட்டின தக்காளி, நம்ம நார்மலாக தக்காளி கூட குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு சேர்த்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வேக விட்டுக்கணும் ஒரு 5 minutes. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதை வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes அதை விட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அது வரைக்கும் அது நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்படியே சைடில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 2-3 cashew nut, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இது 3 ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் ஆட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரேவி வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்து அந்த மஷ்ரூமும் வெந்ததுக்கப்புறம் அந்த மிக்சரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்ல வாசம் தரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா இது சப்பாத்தி, ஈவன் தோசை அது கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஓகே, பேக் டு த டாபிக். என்னோட செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, எப்படி மார்னிங் நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேனோ அதே மாதிரி நைட்டும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். அதாவது நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது நம்ம சாப்பிட்ட திங்ஸ் அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நைட் ஒரு பெஸ்ட்டான டைம். அதாவது க்ளீன் பண்ணுறதுன்னா, இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பொம்மை அது இதுன்னு சொல்லி எல்லாமே வீட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். அதை நம்ம ஆஃப்டர்நூனில் க்ளீன் பண்ணி வச்சா கூட அதுவே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான். பிகாஸ் எடுத்து வைக்க திருப்பியும் அதை எடுத்து விளாடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே அவள் ஆஃப்டர்நூன் விளாட்னா அப்படியே நான் விட்டுருவேன். வீடு ஃபுல்லாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஏன்னா குழந்த இருக்கா, அவங்க அப்படி தான் விளாடுவாங்க. அதனால் எனக்கு யாராவது வந்தால் கூட நான் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். வந்துட்டு என்ன இப்படி இருக்குன்னு அவங்க யோசித்தாலும் அவங்களுக்கு மேபி அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க வீடு அப்படி தான் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு தான் அது ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் விளையாடுற வரைக்கும் விட்டுட்டு நைட் அவள் தூங்கினதுக்கப்புறம் இல்லை நைட்டு நாங்கள் எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாமே எடுத்து அங்கங்கே வச்சுருவேன். இன்னொரு விஷயம், நைட்டே நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, நெக்ஸ்ட் டே என்ன சமைக்க போகிறோங்கிறது. பிகாஸ் அதுவும் ஒரு பெரிய டைம் எடுக்கும். ஸோ அதையும் யோசித்து வச்சுக்கோங்க. மீன்வைல் நம்ம வீட்டுக்கு 2 குழந்தைங்க வந்திருந்தாங்க. பொதுவாகவே ஈவினிங் இல்லை இவங்களுக்கு எப்போ லீவ் இருக்கோ அப்போல்லாம் வீட்டுக்கு வருவாங்க வர்ணா கூட விளையாடுறதுக்காக. நானும் சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி அங்கே போயாச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும். எனக்கு யாராவது வீட்டுக்கு வந்து வீடியோ என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சா கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துக்கணும். உங்களுக்கும் உங்கள் வீடை ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியலையே குழந்தைய வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டெல்லாம் வந்துருந்துருச்சுன்னா, இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைங்கள வச்சுட்டு வீடை அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் குழந்தைங்க இருக்கும்போது தான் வீடு இப்படி இருக்கும். அவங்க இல்லைன்னா வீடு ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏஜில் இப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு அழகு தான். ஸோ இப்போயே அதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அதை நினச்சிட்டு. ஆல்சோ நைட்டே முடிக்கிறதுல வந்துட்டு இன்னும் நிறைய பிளானிங்ஸ் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது பூஜை இருக்குது ஒரு நல்ல நாள் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே விளக்கெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி முதல் நாள் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ மார்னிங் நைட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்கணும். ஸோ எப்போவுமே பிளானிங் யோர் டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பிளானோடு பண்ணோன்னா நம்மளுக்கு இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ண போகிறோம் அந்த ஐடியா இருக்கும். அந்த ஐடியா இருக்கிறப்ப அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாலே அந்த நாளுக்கான நம்ம திங்ஸ் எல்லாமே முடிச்சிருவோம். நம்மளுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே டைமில் டைமும் நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரியே அந்த ஃபீல் இருக்கும். இந்த விஷயந்தான் பண்ண போகிறோம், இதுக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டேயை பிளான் பண்ணிட்டோன்னா ஓகே நம்ம இன்றைக்கி ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க போகிறோம், இந்த ரூமை க்ளீன் பண்ண போகிறோம், இந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 1/2 hour. அந்த மாதிரி அந்த டேயை பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா அதுலேயே பாதி டைம் சேவ் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் இல்லை டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அதுவும் நடக்காமல் பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணி போக போகிறோம். ஸோ வேஸ்ட் பண்ணுற டைமும் கம்மியாகும் நேச்சுரலி. ஓகே, பேக் டு த வீடியோ. தேர்ஸ்டே மார்னிங் தான் காலையில் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் தண்ணி குடித்தாச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே சாதம் வந்துட்டு நான் வடிக்க கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் குக்கரில் தான் வச்சுட்டு இருந்தேன். பட் குக்கர் ரைஸ் விட இப்போ இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. அதே டைமில் அது கொஞ்சம் ஹெல்த்தியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சிடலான்னு சொல்லி அதுவும் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆஃப்டர்நூன் பொரியலுக்கு சோயாபீன் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதுவும் அப்படியே சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நான் நேற்று நைட்டே முடிவு பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்காமல்
டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் அதே மாதிரி கீரை அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அதை கட் பண்ணி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ நைட்டே அதை நம்ம முடிச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சு வந்தோடனே டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டே இருக்கலாம். அதாவது ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். ஸோ எப்போவுமே பிளான் பண்ணுங்கள் நைட்டே என்ன பண்ணுறது. பேக் டு த டாபிக். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னோடய மைண்ட் செட்டும் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே நான் தான் பார்க்கணும், எல்லாமே நான் தான் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப தப்பான மைண்ட் செட். பிகாஸ் நம்மளே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வேறு எதுக்குமே டைம் இருக்காது. அண்ட் ஒரு மாம் ஆனதுக்கப்புறம் குழந்த அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஒர்க்கை ஷேர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குற அந்த ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை வெசல் வாஷ் பண்ணுறது. ஓகே, அவர் இன்றைக்கி நான் வாஷ் பண்ணுறேன்னா ஓகே நீங்கள் விட்டுருங்க. இல்லை நான் தான் பண்ணுவேன், இல்லை நான் தான் இதை எடுத்து வைப்பேன், நான் தான் துவைப்பேன் அப்படின்னு நானே பண்ணுறேன் அப்படின்னு எல்லா டைமும் இருக்காதீங்க. சில ஒர்க்ஸ் டெலிகேட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஈவன் குழந்தைங்க கிட்ட கூட அவங்க கொஞ்சம் வளர வளர அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க பழக்கி விடுங்க. லைக் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் எங்கே வைக்கிறது, துவைக்க எங்கே போடுறது, அதுக்கப்புறம் அவங்க குடித்தது இல்லை சாப்பிட்ட அந்த டம்ளர் பிளேட் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சன் சிங்கில் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்குமே வேலை ஈஸியாகிடும். ஸோ இந்த டெலிகேட் பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஒரு ஃபேமிலினா எல்லாருமே சேர்ந்து ரன் பண்ணுறது தான் அந்த ஃபேமிலி. ஸோ நீங்களே எல்லாம் 100% எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஒரு ஹெல்ப் வரப்பையோ இல்லை உங்களால் முடியல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பாக கேளுங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்துட்டு 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸுங்கிறது. நிறைய பேர் ஆப்வியஸ்லி இப்போ கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிச்சன் மட்டும் இல்லை, வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாத்துலேயும் அவங்க இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆல்சோ இதை சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, லாஸ்ட் வீக் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. எல்லா மென்ஸுக்குமே பிலேட்டட் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே விஷஸ். உங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைசஸை கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி டெய்லியும் அதை சொல்லாமல் இருக்கலாம், பட் we know நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பேக் டு த வீடியோ. இதில் நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மீல் மேக்கர் வந்துட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் பொரியல் இல்லை ஏதாவது அந்த மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா அதை ஃபஸ்ட் நம்ம சுடு தண்ணியில் வேக வைப்போம்ல, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஷ் பண்ணிங்கன்னா இந்த சோயாபீன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்குவீஸ் பண்ணாமல் பண்ணுறதை விட. அண்ட் அரிசி வாஷ் பண்ணுறோம்ல அந்த தண்ணியை தான் நான் அந்த பிளான்ஸ்க்கு எல்லாமே ஊற்றுறேன். ஸோ நான் டெய்லியும் மார்னிங் அந்த அரிசி வாஷ் பண்ணோடனே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்ற மாட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி 3 பிளான்ஸுக்குமே ஊற்றி விட்டுருவேன். அது நல்லாவே வளருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இட்லி பண்ணுறப்போ சம்டைம்ஸ் ரொம்ப கெட்டியாக வர மாதிரி வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் இட்லி பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதில் ட்ரை பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம மாவுக்காக ஊற வைக்கிற டைமில் அரிசி கூட கொஞ்சம் ஜவ்வரிசியாக ஆட் பண்ணிக்கணும். அந்த வெள்ளை கலர் ஜவ்வரிசி அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சோன்னாலே அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இட்லிக்கு. இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது. நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி தான் மாவு அரைப்போம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இல்லை சில்லுன்னு இருக்கிற தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டர், அதை யூஸ் பண்ணி மாவு அரைச்சோன்னாலும் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணாமே எனக்கு சாஃப்டாக இட்லி வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா, நம்ம அந்த உளுந்து ஆட்டுற பதத்தில் தான் இருக்குது. ஸோ உளுந்தை மட்டும் தனியாக நல்லா பொங்கி வர மாதிரி ஆட்டினோனாலே நம்மளுக்கு அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் கிடச்சிருது. பேக் டு த டாபிக். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் யோர் செல்ஃப் ஃபிட். அதாவது உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை வெளியே வாக் போயிட்டு வாங்க. உங்கள் பாடியை வந்துட்டு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வைங்க. அதே மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஃபுட் அதுவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பிகாஸ் நம்ம எவ்வளோ ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அது வந்துட்டு நம்மளோட ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்குமே சீக்கிரமாக முடியும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா லேர்னிங் டு சே நோ. அது 2 விஷயத்தில். ஒன்று, மற்றவங்க கிட்ட லேர்னிங் டு சே நோ. அதாவது நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிடுறாங்க, இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க, பட் உங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா அங்கே போயிட்டு வந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம சம்டைம்ஸ் அவங்கக்கிட்ட நோ சொல்ல முடியாமல் நிறையா இடத்துக்கு போவோம், இல்லை சும்மா உட்காந்து பேசிகிட்ருப்போம் ஒரு காலில். நம்மளுக்கு அந்த டைமில் ஐயோ வேணாம் ஃபோன் வச்சிடலான்னு. இன்னொரு டைப் ஆஃப் நோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கே சொல்லிக்கிறது. அதாவது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணிகிட்ருப்போம் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா மூவி ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கிறது, இல்லை மொபைல் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கிறது. அது எப்பயோ பண்ணுவோம், நாளைக்கு கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, பட் ரொம்ப நம்மளுக்கே தெரியாமல் அதில் டைம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த டைமில் நோ, நான் இது மேலே இது பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்மளுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் எடுத்துகிட்டு நம்ம அது எல்லாத்துக்கும் நம்ம நோ சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ வி ஷுட் லேர்ன் டு சே நோ ஃபார் திங்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு டூ. நம்ம எப்போ அன்வான்ட் திங்ஸ்க்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறுத்துகிறோமோ அப்போவே நம்மளுக்கு வேண்டிய விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ இதை எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்குன்னு பிரேக்கே எடுக்கக்கூடாதா, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பிரேக் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்குள்ளே நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம ஒர்க்கும் பாதிக்காது, நம்ம மென்டல் ஹெல்த்தும் பாதிக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணால் அவ்வளோதான். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் மார்னிங் ஒரு 7:30 கிளம்பிடுவார். ஸோ பாப்பா எப்போவுமே அவங்கள ஹாப்பியாக, அவன் எந்திரிச்சிட்டான்னா அவங்கள நல்லா ஹாப்பியாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அழலாம் மாட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ அவளுக்கு தெரியுது அப்பா ஆஃபீஸ் போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவகிட்ட கேட்டாலே அவளுக்கு தெரிஞ்சிரும், அவளே சொல்லுவாள் அப்பா எங்கே போகிறாருன்னா ஆஃபீஸ் அப்படின்னு க்யூட்டாக சொல்லுவாள். ஸோ நம்ம குழந்தைங்கள அப்படி பழக்கி விட்டோன்னா அவங்களும் அப்படியே பழகிடுவாங்க. மார்னிங் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபுட்டு தான். ஸோ அதை சமைச்சு முடித்தோடனே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே வீடு, இந்த பெட் ஸ்ப்ரெட் அதெல்லாமே மடித்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பாப்பாவை ப்ரஷ் பண்ணி அவளை குளிப்பாட்டி அவளுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் 2 பேரும் சேர்ந்து கூட சாப்பிடுவோம். பட் அவளுக்கு இன்னும் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவளே சாப்பிட்ற அளவுக்கு அவள் வளரல. ஸோ நான் கொஞ்சம் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுப்பேன். சப்போஸ் அவள் லேட்டாக எழுந்திரிச்சானா நான் முன்னாடியே சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணுவேன். டைம் மேனேஜ் பண்ணுறதுல இன்னொரு டிப் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணது என்னென்னா, அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிடணும். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது கொட்டி இருக்குன்னா அப்போயே அதை கூட்டி எடுத்துடணும். நம்ம சாப்பிட்றோமா அப்போயே அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா ஒரே டைமில் அவ்வளோ வேலை நம்மளுக்கு சேராது. ஸோ நம்ம ப்ராப்பராக ஒரு 2 days ஒன்ஸ் நம்ம துணியெல்லாம் துவைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட உடனே டக்குன்னு அந்த சிங்க்குக்கு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் போக போக நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ டக்குன்னு வேலை முடிஞ்சோடனே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நிறைய டைம் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வீட்டு வேலை தவிர வேறு எதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூடியூப் வீடியோ எடுக்கணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட சேனலை. இல்லை உங்களுக்கு கெரியரில் திருப்பி கண்டினியூ பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, கோர்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு இந்த டைம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கு, டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க, இல்லை யோகா, மெடிடேஷன், உங்களுக்கு இஷ்டப்பட்டதை செய்கிறதுக்கான டைம் வந்துட்டு கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்னால உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த டைமை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டாலே கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா மாமிஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் குக்கும்பர் ஜூஸ் தான் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குக்கும்பர் ப்ளஸ் கொஞ்சம் லெமன், இது மட்டும் தண்ணியும் கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது.
ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு முருங்கை செடி இருக்குது, முருங்கைக்காய் செடி. ஸோ அங்கேருந்து அவரோட பிஎம் வந்துட்டு கொஞ்சம் நிறையா முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் கொடுத்தாங்க. இவ்வளோ நான் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட போகிறதில்ல. ஸோ சரி முருங்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாத்தையும் அதை பிரித்து வச்சிட்ருந்தேன். நான் ஆல்ரெடி மொரிங்கா பவுடர் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுருந்தேன். அது இன்னுமே கொஞ்சம் இருக்குது. மொரிங்காவில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் ஊர் ஊட்டி சைட்லேயும் நாங்கள் இது அவ்வளோ வாங்கினதில்லை. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து வேறு கீரைலாம் வாங்குவாங்க. பட் அதுவே நாங்கள் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் இது வீடு முன்னாடியே இந்த முருங்கைக்காய் செடி இருந்ததுனால எங்கள் அப்பா தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே பவுடர் பண்ணலான்னு சொல்லி அதை எடுத்துட்டு நல்லா அந்த லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு நல்லா நிழலையே காய வச்சிடணும். ஸோ அதுதான் காய வச்சிட்ருக்கேன். நான் அதை ஒரு 4-5 days ஆக்சுவலி நல்லா காயணும், தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி. ஸோ அதனால் வெளியே வச்சுருக்கேன். அதை அரைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இதோடு நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ அதர் மாம்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.